ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் தமிழ் மாமின் எஸ்ஜி. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி பனானா முட்டை வச்சு ஒரு பேன்கேக் ரெசிபி தான். இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்பவே எம்மியாக இருக்கும். நம்மளும் சாப்பிட்லாம், பிள்ளைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இது. இப்போ வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நான் ஒரு பனானாவை ஆட் பண்ணிக்கிறேன். பனானா எந்த சைஸ் இருந்தாலும் பரவாயில்ல. என்கிட்ட சின்ன சைஸ் இருந்ததுனால நான் சின்னதாக ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் முட்டை 2 ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்பவே ரிச்சாக இருக்கும். அப்புறம் சுகர் 1/4 கப்பு. மைதா 1/4 கப் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மைதா பிடிக்காதுன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக கோதுமை கூட ஆட் பண்ணிக்கலாம், கோதுமை மாவு. அப்புறம் பாலும் அதே அளவு தான். நீங்கள் குவான்டிட்டி டபுள் ஆகணும்னா இது அப்படியே நீங்கள் 2 மடங்காக யூஸ் பண்ணிக்கலாம். முட்டை மட்டும் நீங்கள் இந்த அளவே வச்சுக்கலாம், 2 போதும். மாவு வேணால் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நான் அரைச்சி எடுத்துட்டேன். அரைச்சி எடுத்த பிறகு கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனாலும் பரவாயில்ல, இருந்தால் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நம்ம பேன்கேக் சுட ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க. நெய்யில் சுடுறதுனால நல்லா மணமாக இருக்கும். உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் பேன்கேக் நீங்கள் ஊற்றிக்கலாம். குட்டி குட்டியாக கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். உங்களுக்கு திக்காக வேணும்னா நீங்கள் மைதா மாவு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் மைதா மாவு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணும்போது சீனியுமே நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும். இதே மெத்தடில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த பேன்கேக் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மேலே உங்கள்கிட்ட ஏதாவது சிரப் இருந்தால், சாக்லேட் சிரப் இல்லைன்னா மேப்பிள் சிரப் இருந்தால் ஊற்றி சாப்பிடுங்க. நான் என்னோடய பொண்ணுக்கும் பையனுக்கும் செஞ்சு கொடுத்தேன். அதுதான் உங்களுக்கு இந்த ரெசிபி வீடியோ எடுத்திருக்கேன். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த பேன்கேக் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பிள்ளைங்க சுட்டு கொடுத்த உடனே சாப்பிட்ருவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நான் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருந்தேன். நீங்கள் உங்களுக்கு வெனிலா எசன்ஸ் இல்லைனாக்கா கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேக்கு நீங்களும் செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.